ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. சரி கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் 9:16 ரேஷியோ கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க கைஸ். நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் இருக்க இன்டோ ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க மேலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை செகண்ட் நீங்கள் வீடியோ லிரிக்ஸ் வீடியோ வந்து எத்தனை செகண்ட் இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் இதை மூவ் பண்ணிவிடணும். இந்த லேயரை, இந்த ஃபோட்டோ லேயரை. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ இதில் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லிரிக்ஸ் வீடியோ வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிவிடுவோம். டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு வந்து நான் லிரிக்ஸ் வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ வந்து லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அதில் ஆல் ஆப்ஷனில் போய்ட்டு லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் இருக்க இன்டோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லிரிக்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் வந்து கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த கிராப்பிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த வாட்டர் மார்க்கை வந்து மூவ் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் கைஸ், கரெக்டாக இந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. லிரிக்ஸ் மட்டும் கரெக்டாக தெரிய போல் வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க கிராப்பிங் பண்ணி. இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணல உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் இப்போ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லிரிக்ஸ் வீடியோ எத்தனை செகண்ட் வேணுமோ, லிரிக்ஸ் வீடியோ எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்டுக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோ லேயரை வந்து கரெக்டாக மூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரிம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பேன் அண்ட் ஜூம்னு 3வது ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஈக்குவல் டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிடுங்க கைஸ். ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிடுங்க ஃபோட்டோவை. உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிடுங்க கைஸ். சரி கைஸ், அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கின பிறகு இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த லிரிக்ஸ் அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும் கைஸ். பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிளில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு 40 செகண்ட் அந்த அளவுக்கு வச்சுடுங்க 40. அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக அட்ஜஸ்டபிள் பண்ணிவிடுங்க லிரிக்ஸ்க்கு. சரி கைஸ், அது பிறகு இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இதில் வந்து ரெண்டாவது இருக்க இமேஜ் அசிஸ்டன்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் அந்த லேயரை கிளிக் பண்ணிடுங்க. பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் வந்து ரைட் சைடு இன்டோ ஐக்கன் இருக்கும். அந்த இன்டோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பின்னே அந்த பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ எத்தனை செகண்ட் இது பண்ணியிருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு இந்த பிளாக் கலர் லேயரை வந்து நீங்கள் மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் அது பிறகு இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் ரைட் சைடு இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். கிராப்பிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு கிராப்பிங் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டு கிராப்பிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் மாஸ்க் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த ஃபெதர் ஆப்ஷனை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஃபெதர் ஆப்ஷன் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க கைஸ். அப்புறம் இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சென்ட் டு பேக்னு 4வது ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது லிரிக்ஸ் ஆப்ஷன் வந்து லிரிக்ஸை வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க கைஸ், நான் போட்டு காட்டியும் கரெக்டாக இருக்கும். சரி கைஸ், கரெக்டாக இருக்குது. வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ வந்து லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அதில் வந்து ஒரு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து
லைட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இந்த எஃபெக்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் ரெண்டாவது இருக்க ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்க இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஒயிட் ஃப்ரேம் பிஎன்ஜி வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஒயிட் ஃப்ரேம் பிஎன்ஜி நம்ம இதில் வந்து இப்போ ஆட் பண்ணிவிட்டோம். இந்த ஒயிட் ஃப்ரேம் பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணிங்க டெலிகிராம் சேனலில். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சரி கைஸ், அப்புறம் இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஒயிட் ஃப்ரேம் அந்த பிஎன்ஜி வந்து எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுடுங்க கைஸ். சரி கைஸ், வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வீடியோ மேக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வீடியோ மேக் பண்ணிடுங்க. மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்க ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேவ் வீடியோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கீழே ரைட் சைடு இருந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு உங்களோட வீடியோ வந்து கேலரிக்கு சேவ் ஆகுது கைஸ். சரி கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.